ஜூன் திங்கள் 15ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை இன்றைக்கு சென்னையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மருத்துவ சேவை ஆற்றி வருகிறது. இந்த மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டு ஏறத்தாழ ஒரு 7-8 மாதங்களே ஆன நிலையில் பிரம்மாண்டமான சாதனையை தொடர்ந்து படைத்துக் கொண்டிருக்கிறது. இதுவரை இந்த மருத்துவமனையில் பயன்பெற்றிருக்கிற புறநோயாளிகளின் எண்ணிக்கை 1,31,610 பேர். உள்நோயாளிகளை பொறுத்தவரை 27,776. இங்கே ஒரு 15 அறுவை சிகிச்சை அரங்கங்கள் இருக்கிறது. இந்த 15 அறுவை சிகிச்சை அரங்கங்களும் மாடுலர் ஆபரேஷன் தியேட்டர் என்கின்ற வகையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சுவர்களிலான ஆபரேஷன் தியேட்டர்ஸ் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் அமைந்திருப்பவைகள். இந்த 15 ஆபரேஷன் தியேட்டர்களும் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆபரேஷன் தியேட்டர்கள் திறந்து வைக்கப்பட்டதற்கு பிறகு இதுவரை 1057 அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இரத்த பரிசோதனைகளை பொறுத்தவரை அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் எல்லாம் இந்த பரிசோதனைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 4,15,659 இரத்த பரிசோதனைகள் இதுவரை வெற்றிகரமாக செய்யப்பட்டிருக்கிறது. சிடி ஸ்கேன் என்று சொல்லக்கூடிய அந்த கருவியின் மூலம் இதுவரை 4,015 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். எம்ஆர்ஐ பரிசோதனைகளின் மூலம் 1,345 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். எண்டோஸ்கோபி பரிசோதனைகளின் மூலம் 1,096 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். டயாலிசிஸ் சிகிச்சைகளின் மூலம் 3,524 பேர் தொடர்ந்து பயன்பெற்று வருகிறார்கள். இப்படி இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை அனைத்து விதமான வசதிகளோடு மிக சிறப்பான பயன்பாட்டில் இருந்து வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இந்த மருத்துவமனையின் பயன்பாட்டை கேட்டறிவதும் தொடர்ந்து கண்காணிப்பதுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் ஏற்கனவே இந்த டபுள் பலூன் எண்டோஸ்கோபி என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி, சிறுகுடலை ஆய்வு செய்யும் அந்த கருவி இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ஒன்று இந்த மருத்துவமனையில் இருக்கிறது. அதேபோல் ஆட்டோ எம்ஆர்ஐ 1.5 டெஸ்லா எம்ஆர்ஐ என்று சொல்லக்கூடிய கருவியும் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாதது. சற்றொப்ப 8,72,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட அந்த கருவியும் அரசு மருத்துவமனைகளில் முதன்முறையாக அமைக்கப்பட்டிருப்பது. அதேபோல் கேத்தலாப் ஒன்று இருதய சிகிச்சை பிரிவுக்கான ஒரு அமைப்பு இங்கே வேறு எந்த மருத்துவமனையிலும் இல்லாத ஒரு சிறப்புக்குரிய கருவி ஒன்றும் இங்கே இருக்கிறது. இந்தியாவில் அரசு மருத்துவமனைகளில் பே வார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கை அறைகள் அதிகபட்சமாக 70 படுக்கைகள் கொண்ட பே வார்ட்ஸ் இந்த மருத்துவமனையில் அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு அறையிலும் குளிர்சாதன வசதி, தனி கழிப்பிட வசதிகள், குளியலறை வசதிகள், சோஃபா, பீரோ, டேபிள், சேர் போன்ற பல்வேறு ஒரு டெலிவிஷன் போன்ற பல்வேறு வசதிகளுடன் இந்த பே வார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கை அறைகள் 70 மிக சிறப்பான பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த வசதிகளை பொறுத்தவரை இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனைகளிலும் இல்லாதவைகள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அந்த வகையில் இன்றைக்கு மீண்டும் ஒரு சிறப்பாக 8,60,00,000 செலவில் அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று 7,65,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன 3D பிளாட் பேனல் DSA கருவி. இந்த கருவியின் மூலம் மாரடைப்புக்கான அறிகுறிகளை கண்டறிவது, சிடி ஸ்கேன் எடுப்பது,
ஸ்டண்ட் பொருத்துவது, ஆஞ்சியோ செய்வது, அதே இடத்தில் அதே இயந்திரத்தின் மூலம் அறுவை சிகிச்சையும் செய்வது, இப்படி ஒரே ஆபரேஷன் தியேட்டரில் இந்த எல்லா வசதிகளுடனும் கூடிய இந்த அதிநவீன கருவி 7,65,00,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டது. அது தற்போது மக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரை தென்னிந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத கருவி. எனவே தென்னிந்தியாவிலேயே முதன்முறையாக இந்த கருவியும் தற்போது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. CSR நிதி பங்களிப்புடன் கோன் பீம் சிடி கருவி என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி ஒட்டுமொத்தமான பற்கள் பரிசோதனைக்கும் அதனுடைய சிகிச்சைக்குமாக பல் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகளுக்கு 55 லட்சம் மதிப்புள்ளது, இன்றைக்கு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இன்னொன்று ஒரு CSR பங்களிப்புடன் 30 லட்சம் மதிப்பீட்டில் ஒரே நேரத்தில் 640 வகையான இரத்த மாதிரி பரிசோதனைகளை செய்யக்கூடிய வகையிலான ஒரு ஆய்வக கருவி ஒன்று இயக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் 10 லட்சம் மதிப்பிலான நவீன பல் மருத்துவ உபகரணங்களும் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இவற்றோடு சேர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய 71வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த மருத்துவமனை புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இரத்த கொடையாளர்களை ஊக்குவிப்பதற்கும் குருதி கொடையை செய்பவர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் ஏதுவாக இந்த வளாகத்திலேயே குருதி கொடை முகாமும் நடத்தப்பட்டது. மாண்புமிகு முதல்வர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட அந்த முகாமை பொறுத்தவரை நானும் குருதி கொடை தந்து அந்த முகாமை தொடங்கி வைத்திருக்கிறேன். நான் என் வாழ்நாளில் இது குருதி கொடை தருவதென்பது 65வது முறையாகும். 65வது முறையாக இன்றைக்கு குருதி கொடையை தந்திருக்கிறேன். எனவே குருதி கொடை தானங்களிலேயே சிறந்த தானம், பல உயிர்களை தொடர்ச்சியாக காப்பாற்றும் வல்லமை தக்க குருதி கொடையை மற்றவர்களும் செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த மருத்துவமனை நிர்வாகம் குருதி கொடை முகாமை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இல்ல, எல்லா உபகரணங்களும் அங்க இருக்கு. இதே மாதிரி ஹை அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தான் இப்ப எல்லா மருத்துவமனையிலும் வாங்கி கொடுத்துருக்கிறோம். பொதுவாக பாத்தீங்கன்னா தனியார் மருத்துவமனைகளிலும் கூட இல்லாத கருவிகள் தான் இப்ப அரசு மருத்துவமனைகளில் தொடர்ச்சியாக வாங்கி தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்க ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையை பொறுத்தவரை தினந்தோறுமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை 20,000 வரைக்கும் வருது. அது கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் வேகப்படுத்துறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். சோளிங்கருக்கு நான் கடந்த வாரம் கூட சென்றிருந்தேன். அங்க இப்போ மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு 10 கோடி ரூபாய் செலவிலான அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடம் ஒன்று அடிக்கல் நாட்டும் பணியினை தொடங்கி வைத்திருக்கிறேன். மிக விரைவில் அந்த பணிகள் முடியும். அந்த ஊர் உங்க ஊரா? சீக்கிரம் முடிஞ்சிடும். வேற நன்றி.